ஹாய் எல்லாருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான் நடுவில் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ் வீட்ல இருந்து சரவண விக்ரம் அவரு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்ததுமே நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காரு. அதுவும் பிரதீப் அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து நாம தான் அப்ப தப்பா முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காரு. விக்ரம் அவரு வீட்டுக்குள்ளேயே யார் மனசையும் நோகடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துதான் பேசுவாரு. யாரு கூடயும் அவ்வளவு பெருசா சண்டைக்கும் அவரு போய் நம்ம பார்த்ததில்ல. ஆனா அவருக்கு டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருந்துச்சு. நம்ம எந்த விஷயத்த நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். டைட்டில் விக்ரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் வெளியே நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு சிலர் சிரிச்சாங்க. ஆனா நம்ம ஆசைப்படுற, அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நம்ம திருப்பி சொல்லும் போது அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு விக்ரம் அவரு இந்த விஷயத்த பத்தி அங்க சொல்லியிருந்தாரு. அந்த வகையில வெளியே வந்த விக்ரம் அவரு கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு மேல அவர் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு இல்லையா. அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி பிரதீப் அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா இப்படியெல்லாம் நடக்கும்னு யோசிக்கவே கிடையாது. இதெல்லாம் ரொம்பவே வெளியே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கான்னு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. பிரதீப் ப்ரோவை தப்பாவே சொல்ல கிடையாது. அப்படியெல்லாம் எதுவும் நாங்க நினைக்கவே இல்ல. ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள நடந்திருக்குமோ, பெண்கள் எல்லாருமே சொல்றாங்க, எனக்கும் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அந்த ஒரு நோக்கத்துல தான் நான் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாரு. அப்புறம் வெளியே பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காரு. கூல் சுரேஷ் அவரும் அப்படிதான் ஃபீல் பண்ணி பிரதீப் அவர்கிட்ட சாரி எல்லாம் கேட்டு அவர் கூட பேசியிருக்காரு. அதுக்குதான் பிரதீப் அவரு நேத்து கூட நல்லா இருங்க, உங்களோட உடன்பிறவா தம்பின்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தாரு. இப்ப கூட கூல் சுரேஷ் அவரு ரொம்ப அன்பாதான் பிரதீப் அவர்கிட்ட கால் பண்ணி எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு. அந்த வகையில வெளியே வந்திருக்க சரவண விக்ரம் அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா சீக்கிரமா நிறைய பேட்டி கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து புரிஞ்சிருக்காரு. ஃபைனல்ஸ்ல இவங்க எல்லாருமே மறுபடியும் கலந்துப்பாங்க. அந்த சமயத்துல எல்லாரும் மீட் பண்ணிப்பாங்க. பிரதீப் அவர் வருவாரு அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விக்ரம் அவருக்கு நம்ம சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள அவரும் போட்டி போட்டு போராடி தான் இருந்திருக்காரு. சோ நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அவருடைய அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்காக.